உங்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த மருத்துவர் நாம நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம். மருத்துவர் நாம ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் மருத்துவர் நாம் நிகழ்ச்சிக்காக அரசியலிடமாங்கவரோடு இன்றைய மருத்துவர் நாம் நிகழ்ச்சி தொடர இருக்கின்றோம். பல விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டாலும் இன்றைய கால பகுதியிலே நாம் நிறைவேற்றிக் கொண்டோம். வணக்கம் ஐயா. ஓம் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம், உங்கள் நேயர் எல்லோருக்கும் வணக்கம். ஒரு வருடத்துக்கு மேலாக இந்த உலகத்தை மக்களுக்கு விரிவுபடுத்தி பல காரண காரியங்களை நாங்கள் கலந்து கதைத்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய பார்வையாக நாங்கள் சென்ற வாரம் தாயகத்து விடயங்களை பார்ப்போம் என்று சொல்லி அந்த வகையிலே நாங்கள் இன்று பார்ப்போமாக இருந்தால், இந்த போர்க்காலத்தினாலே இழந்த உறவுகளை, பிரிந்த உறவுகளை, காணாமல் போன உறவுகளை என்று சொல்லி பல பக்கங்கள் இருக்கின்றது. இதில் அங்கே இருக்கின்ற பெற்றோர்களின் சரி, அல்லது மனைவிமார், சகோதரங்கள் என்று சொல்லி எத்தனையோ பேர் இதனால் மனோநிலை பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக அவர்களின் வாழ்வு நாளாந்தம் இயங்கி வருவதோடு அந்த போராட்டம் நிறைவானதாக இல்லை என்பதும் நாங்கள் கண்டறிந்த தெரிகின்றது. அந்த வகையிலே இது பற்றிய உங்களுடைய உளவியல் ரீதியான பாதிப்புகள் எப்படி இருக்கும் இவர்களுக்கு உங்கள் பக்கத்தை? மிக அருமையான ஒரு தலையங்கத்தை இன்றைக்கு எடுத்திருக்கிறீங்க. ஆனா இந்த விஷயத்துல எனக்கு தாராளமான அனுபவங்கள், அதாவது வைத்திய முறையில எனக்கு இப்படியான மக்களுக்கு உதவி செய்து அவர்களோட வைத்தியம் செய்து முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு செப்பன்ட்டு ஒரு நல்லொரு வாழ்க்கையை, இப்ப உதாரணமாக இங்க அகதியாக வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு செய்த அனுபவங்கள் நிறைய உண்டு. ஆனா இப்ப நீங்க கூறுகின்ற தலையங்கத்தை நாங்க இணைச்சு செய்தோம் என்று சொன்னா, தங்களோட தாயக பரப்பில் ஒரு பிரச்சனை ஒரு போர் நடந்த அந்த நிலத்தில், அந்த மக்கள் தொகுதியிலே நடந்த பல இழப்புகள், பல சேதங்கள், பல அழிவுகள், பல அசம்பாவிதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நீங்க இதுல கூறுகின்றீங்க. ஆனா இப்ப இந்த விஷயம் மிகவும் ஒரு பெரிய ரணகலமான, பெரிய ஒரு கஷ்டமான, ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இதை உளவியல் முறையில நாங்க பார்க்கிறோம். ஆனா இந்த உளவியல் முறையில இப்ப உதாரணமாக எங்களுடைய ஊர் பிரச்சனையை நாங்க மையப்படுத்தி எடுத்தோம் என்று சொன்னா, இப்ப 2009 ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட இப்ப எங்களுக்கு ஏதோ உதவி செய்கிறோம் என்று அல்லது உதவி செய்ய போகிறோம் என்று சொல்லி அறிக்கையொண்ட UNHCR என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய நாடுகள் சபை மனிதாபிமான சங்கத்துல கொண்டு வந்தார்கள். அதுக்கு பேரும் சொன்னார்கள் LLRC என்று சொல்லி. இந்த LLRC ரிப்போர்ட்ல நாங்கள் திரும்பவும் இந்த யுத்தங்களோ பிரச்சனைகளோ நடக்க விடாம நல்லொரு பூர்ணமான ஒரு தீர்வுகள், பாதுகாப்புகள், பல விஷயங்களை செய்வோம் என்று சொல்லி நம்பிக்கை தந்து 2011 ஆண்டுல இந்த LLRC என்ற விஷயம் கொண்டு வரப்பட்டது. ஆனா அது வெறும் கடுதாசியில, பேப்பர்ல இருந்ததே ஒழிய நடைமுறையில அது கடைசி வரை வரவே இல்லை. கூடுதலாக அது பல ஆய்வாளர்களினாலே ஜனாதிபதி அவர்கள்ட்ட பொறுப்பு சொன்னா அவர்கள் தான் ஒன்றுக்கும் செய்ய விடாம தடுக்கிறார்கள் என்று சொல்லி, அதற்கு பின்னர் 2015 ஒரு இலங்காவில ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று மைத்ரிபால சிறிநாயக்கா, ரணில் விக்ரமசிங்க இவர்களுடைய தலைமையில அரசாங்கம் இவர்கள் இன்னொரு மாற்று நிலப்பாட்டை எடுத்தார்கள். அதாவது ஐக்கிய நாடுகள் சபை உலக நிறுவனங்களோட ஓரளவுக்காவது நாங்கள் இணைந்து போகிறோம், ஓரளவுக்காவது இணைந்து செய்கிறோம், செயல்படுகிறோம் என்று சொல்லி இவர்கள் சில இதுல உடன்பாட்டுக்கு வந்தார்கள். அந்த உடன்பாடுகளுக்கு ஊடாக அவர்கள் OMP, ஆர்கனைசேஷன் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ், அதாவது காணாமல் போன அல்ல தொலைந்து போன மக்களை பற்றி நாங்கள் ஆய்வு செய்து அதுக்குரிய தீர்வுகள், அதுக்குரிய காரணங்கள், அது அவர்கள் இங்க இருக்கிறார்கள், போனார்கள், வந்தார்கள், இப்படியான விஷயத்தை தேடி தருகிறோம் என்று சொல்லி, அதாவது சுய விருப்பத்தில் அவர்கள் கொண்டு வரையில, உலக நாடுகளுடைய நிர்பந்தத்தினாலேயும் ஐக்கிய நாடுகள் சபை, இந்த மனிதாயமான ஐக்கிய நாடுகள் சபைகளின் நிர்பந்தத்தினாலேயும் இதை பேருக்கு கொண்டு வந்தார்கள். ஆனா அந்த விஷயங்கள் ஆரம்பத்துல வரும்போதே
இப்ப உதாரணமாக அந்த OMP என்ற விஷயம் 2015ஆம் ஆண்டுல அந்த புது ஆட்சி மாற்றத்துல வந்தது. ஆனா அது பிறகு அது பல சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டுல தான் நடைமுறை ஒரு ஆபீஸ் ஒன்று ஒரு கந்தோர் ஒன்று உருவாக்கி வருது. ஆனா இந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் ஒன்று எங்கட தமிழ் பக்கத்திலே நடந்தது என்று சொல்லி சொன்னா, இந்த இடத்துலதான் 2017ஆம் ஆண்டு மாசி மாதம் 28ஆம் தேதி மாசி மாதம் 2018ஆம் ஆண்டு இந்த பெண்களுடைய, அதாவது தாய்மார்கள், பெற்றோர்கள், இவர்கள் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கே என்றதுக்கு நீதி வேணும், எங்களுக்கு நீதி வேணும் என்ற ஒரு போராட்டத்தை செய்ய ஆரம்பித்து வீதியில இறங்க தொடங்கினார்கள். உண்மையில இது ஒரு பெரிய ஒரு புனிதமான மிக அருமையான நல்ல விஷயம். இந்த விடயம் அந்த பெற்றோர்கள் என்று சொல்லப்படுகின்ற பெண்களின் தலைமையில உருவானாலும் அந்த பெண்களோடு சேர்ந்து தங்களோட மனைவி பிள்ளைகளை இழந்த அப்பா அம்மார், மற்றது சகோதரங்கள் சகோதரிகள் என்று பல பேர் உற்சாகமாக இயங்க தொடங்கினார்கள். அதே நேரத்துல முதல்ல கிளிநொச்சியில இருந்து ஆரம்பிச்சாலும் பிறகு அது பல நகரங்களுக்கு பரவலாக்கப்பட்டு பல பெற்றோர்கள், பல சகோதரங்கள் சகோதரிகள் எல்லோருமே அதுல ஈடுபட்டார்கள். இந்த இடத்துல தான் இப்ப நான் என்னுடைய உளவியல் ரீதியாக இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முயற்சிக்கிறேன் என்று சொல்லி சொன்னா, இப்ப இந்த இழப்புகள் என்று சொல்றது யுத்த காலத்துல ஒரு விலத்தி அமைக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. அது எந்த நாட்டிலேயா இருக்கலாம், எங்கட சொல்லாங்க எங்கட இலங்கை போன்ற இந்த நாடுகள்ல மாத்திரம் அல்ல, உலகத்துல எந்த நாட்டுல போரல்ல உள்ளூர் சண்டை என்ன சண்டைகள் நடந்தாலும் இதுல ஒரு சிலர் இறந்து போகிறார்கள், யுத்த முனையிலே இறந்து போகிறார்கள். இன்னொரு பகுதியினர் புலனாய்வு பகுதிகள், இராணுவங்கள், போலீஸ்கள் என்று சொல்லப்பட்ட இவைகளினாலே இரவிரவாக போய் வீடுகளிலே தூக்கப்பட்டு வெள்ள வேனுகளிலே இப்படி பல விஷயங்கள்ல ஒரு பகுதியினர் விலாசமே தெரியாத மாதிரி ஆக்கப்படுகிறார்கள். அவர்கள் எங்க போனார்கள், எங்க வந்தார்கள், என்ன நடந்தோ எதுவுமே யாருக்கும் தெரியாது, பெற்றோருக்கும் தெரியாது, வீட்டாருக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது இல்லையோ. இது ஒரு பகுதி. ஆனா இப்ப எங்களுக்கு நடந்த பெரிய அவலமான, எங்கட சமூகத்துல நடந்த பெரிய அவலமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த 2009 மே 17ஆம் தேதி 18ஆம் தேதி இந்த காலகட்டத்திலே எங்கட குடும்பங்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லோருமே முள்ளிவாய்க்கால் பகுதியிலே இருந்து இந்த இராணுவத்தின் பகுதிக்கு வந்த போது அந்த இடத்திலே இராணுவம் களை எடுத்தது. இதுல யார் யார் நீங்க இயக்கத்தோட இருந்தீங்க, இயக்கத்துக்கு ஆதரவா இருந்தீங்க, சாதாரண மக்கள் யார் என்று சொல்லி அந்த முள்ளு கம்பி வேலிக்குள்ளே தஞ்சமடைஞ்சு அவர்கள் எல்லாரையும் ஆடு மாடு மாதிரி அடைச்சு வச்சிருந்த அந்த இடத்திலே பல பேரை கூட்டிக் கொண்டு போனார்கள். சில பேர் பெற்றோரை தங்கட பிள்ளைகளை விட மாட்டோம், இல்ல கணவனை மனைவியை விட மாட்டோம் என்று சொல்ல அதுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்தார்கள். நாங்க கொண்டு போய் விசாரிச்சு போட்டு நாங்க நிச்சயமா திருப்பி கொண்டு விடுவோம், திருப்பி கொண்டு தருவோம் அவையில்லை, எவ்வளவு நம்பிக்கை கொடுத்தார்கள். மற்ற சில பகுதியினர், சில மத குருமார்கள், இவர்களுடைய பெரியவர்களுடைய தலைமையிலே கூட தன பிள்ளைகளை அல்லது இளம் வாலிபர்களை, பெண்களை எல்லாரையும் கையளித்தார்கள். அப்ப அந்த இடத்திலையும் அந்த மதகுருமார் பெரியவர்களுக்கு கூட அந்த இராணுவத்தினர் நாங்கள் திருப்பிய கொண்டு விடுவோம், எல்லாம் செய்வோம் அது என்று சொல்லி பல உறுதி மொழிகளை கொடுத்துட்டு எல்லோரையும் கனபேரை கூட்டிக் கொண்டு போயிட்டார்கள் இல்லையோ. ஆனா அந்த கூட்டிக் கொண்டு போன ஒருத்தருடைய விலாசங்கள் அவை எங்க இருக்கிறேன், எங்க போச்சுன்னு, எங்க ஒரு பதிவும் இல்லை, ஒரு விடயமும் இல்லை. அப்ப இந்த இடத்திலே அது ஒரு பெரிய ஒரு மூடி மறைக்க முடியாத பெரிய இழப்பு. வீடுகளிலே இரவிலே தூக்கி கொண்டு போற இதுகள் தனித்தனி குடும்பங்களுக்கு உள்ள நடந்த விஷயம் என்று சொல்லலாம் இல்லையோ. இது பப்ளிக், எல்லாருக்கும் தெரியக்கூடியத ஒரு பெரிய பொது பரப்பில இந்த விஷயம் செய்யப்பட்டது இல்லையோ. அப்ப இந்த விடயங்கள் இந்த பொது பரப்புல செய்யப்பட்டபடினால இது
ஐக்கிய நாடுகள் சபை கூட அதை வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக அவர்கள் வந்து 2 கமிஷன் போட்டு ஆய்வு செய்தார்கள். எங்களுடைய ஊர்ல நடந்த இழப்புகள் பிரச்சனைகள் வந்து அவர்கள் பெரிய ஆழமாக எல்லாம் செய்யாவிட்டாலும் அவர்களுடைய ஏதோ ஒரு வகையான கணிப்பீட்டிலே ஒரு இடத்துல 40,000 என்று சொன்னார்கள், இன்னொரு இடத்துல 70,000 75,000 என்று சொன்னார்கள். இப்படி இவர்கள் வந்து காணாமல் ஆக்கப்பட்டு ஒரு உலக அளவில் ஒரு ஐக்கிய நாடுகள் வட்டத்திலே ஒரு பதிவொன்று வந்தது. அது எங்களுக்கு பூரணமான பதிவாக இல்லாவிட்டாலும் அது ஒரு பெரிய ஒரு பதிவு. உலக அரசாங்கம் அல்ல பொது இடங்களிலே, இப்ப நாங்கள் ஐரோப்பிய நாடுகளிலேயோ அல்லது மேலத்தேச நாடுகள்ல சபையில வந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கொண்டு இங்க நாங்க பேசக்கூடியதாக இருக்கு. ஏன்னு சொன்னா இவர்கள் அதை ஏற்பார்கள். நாங்கள் எங்கட பாட்டுல சொன்னா அதை ஏற்க மாட்டார்கள் இல்லையா? ஆனபடியினால அது ஒரு பக்கத்துல ஒரு வலுவு சேர்க்கிற ஒரு விஷயமாக இருந்து. அப்ப இதையில தான் இந்த OMP என்று சொல்லப்படுகிற நான் முதல்ல சொன்ன அந்த நிறுவனம் அமைச்சு கொண்டு வரும்போது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக நிறுவனங்கள் என்ற நிர்பந்தத்துல இலங்கை அரசாங்கம் நுகைவுத்தன்மையை செய்தது. அதாவது நீங்க வந்து இழந்த ஆக்கள் இவர்களை பற்றி நாங்கள் ஆய்வு செய்ய போறோம், அவர்களுக்கு வந்து ஒரு நீதி தர போறோம் அல்ல நீதி ஒன்று செய்ய போறோம் என்று சொன்ன உடனே அந்த நேரத்துல வந்து எங்களுடைய இந்த பெற்றோர்கள் அல்லது இந்த தாய்மார்கள் அல்லது தந்தைமார்கள் இவர்கள் எல்லாரும் வந்து தங்களை மிக வேகமாக ஒரு நிறுவனப்படுத்தி கொண்டார்கள். அந்த நிறுவனப்படுத்தி கொண்ட விஷயம்தான் மிக முக்கியமானது. உளவியல் ரீதியில வந்து தனித்தனி மனிதர்களாக இருந்து அழுது கொண்டு இருந்தோம் என்று சொன்னா அதுக்கு மீட்சியே இல்லை. நாங்கள் ஒவ்வொரு தரம் தனித்தனியாக விரைவாக இறந்து போயிடுவோம் இல்லையோ? விரைவாக இறந்து போறது மாத்திரமல்ல, ஒரு அர்த்தம் இல்லாம இறந்து போயிடுவோம். அதுக்கு அவர்கள் இறக்கிறதுக்கு அல்ல அவர்களுடைய இழப்புகளுக்கு ஒரு பதிவு இல்லை, ஒரு பதிவோ ஒரு ஏற்புடமையோ ஒன்றுமே இல்லாம இறந்து போயிடும். ஆனா இந்த அமைப்பு என்று உருவானதுனாலதான் எல்லாரும் இணைந்து பொது வீதியில, பொது இடங்களில, பொது வெளியில அவர்கள் வந்து இதை வந்து பதிவு செய்தார்கள். அது பதிவு செய்தது மாத்திரமல்ல, பெண்கள் தான் அதுல கூட தலைமை வகித்து ஆரம்பத்தில இருந்து செய்து கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய பங்களிப்பண்டது உண்மையில நாங்கள் வந்து சாதாரண வார்த்தையால சொல்ல முடியாதுன்றதான் என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த நேரத்துல வந்து இவர்களுக்கு வந்து பூரண சுதந்திரம் இல்லை. ஏன்னா இந்த அமைப்பு ஊர்வலங்கள் போராட்டங்களை நடத்துறதுக்கு பூர்ண சுதந்திரம் இல்லை. ஏன்னா அந்த நேரத்துல வந்து பல அறிக்கைகள் எங்களுக்கு வெளிநாட்டிலே இருக்கிற எங்களுக்கு வந்து கிடைத்து கொண்டிருந்தது. இப்ப அந்த ஊர்வலங்கள்ல பங்களிப்பவர்கள், ஊரலுக்கு தலைவா தாங்குபவர்கள் இவர்கள் எல்லோருடைய வீடுகளுக்கும் இரவிரவாக ஆமியோ புலனாய்வு துறைகளோ போலீஸுகளோ இரவிரவாக போய் விரட்டும், இரவிரவாக போய் அவர்களை அச்சுறுத்தும். நீங்க வந்து இதுகள்ல போராட்டத்துல ஈடுபடக்கூடாது, அது செய்யக்கூடாது, இதுகள்ல போய் ஈடுபட்டு வந்து செய்யக்கூடாது. அப்படி இவ்வளவு உயிர் விரட்டுதல், உயிருக்கே மிரட்டல் வந்த போதும் அவர்கள் வந்து அதே ஒரு சின்ன ஒரு விஷயமாக, ஒரு துச்சமாக எடுத்து அவர்களை பொறுத்தவரையில வந்து இங்கதான் நாங்கள் வந்து கூடுதலாக உளவியல் ரீதியாக பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா அந்த தாய்மை என்ற உணர்வு. என்ன அந்த பெண் என்று சொன்னவள் அந்த தாய்மை, அந்த பிள்ளைகளுக்காக தன்னுடைய உயிரியை பெருசுபடுத்துவது கிடையாது இல்லையோ? அந்த தாய்மை என்று சொல்லப்படுகின்ற தியாகங்கள், அந்த தாய்மை என்று சொல்லப்படுகின்ற பண்புகளினால இவர்களுடைய எந்த மிரட்டலுக்கும் அடிபணிந்து போகல, எந்த மிரட்டல்களுக்கும் அவர்களை வந்து இவர்களால அசைக்க முடியல இல்லையா? அவர்கள் வந்து ரோட்டில் வந்து இறங்கி அவர்கள் இந்த மிரட்டல்களை பற்றி கூட தொலைக்காட்சிகள் இப்படியான இடங்களிலே வந்து பதிவு செய்து அவர்கள் வந்து தங்களோட போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு 3000 நாளுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட 8 வருஷ வரலாறு உடையவர்களாக அந்த அமைப்பு இன்றைக்கு இருக்கிறது. அந்த அமைப்பு அங்க இருப்பது வந்து ஈடுபடுபவர்கள் பங்கு பெற்றவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இது எங்கட தமிழ் சமூகம் முழு பேருக்குமே பெரிய ஒரு நம்பிக்கையையும் மன ஒரு உறுதியையும் மன தைரியத்தையும் தர்றதென்றால் அது மிகையாகாது இல்லையா? அவர்கள் ஒவ்வொருவருடைய இன்றைக்கு ரோட்டில் இருந்து தொடர்ந்து போராடி தொடர்ந்து தங்களோட நீதிக்காக போராடுகிறோம். எங்களுக்கு நீதி வேணும், நாங்க இலங்கை அரசாங்கத்தை நாங்க நம்ப மாட்டோம், இவர்கள் வந்து எந்த ஒரு நீதியும் தருவோம் என்று நம்பிக்கை உங்களுக்கு தந்தாலும் நீங்க நம்பலாம், ஆனா நாங்க நம்ப மாட்டோம். எங்களுடைய வரலாற்றிலே வந்து இந்த இலங்கை அரசாங்கத்தையோ இலங்கை நீதி பகுதியையோ நம்புறதுக்குரிய நம்பிக்கை எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. பல தடவைகள் நாங்கள் வந்து ஏமாற்றப்பட்டுட்டோம். எங்களுக்கு தேவையானது உலக நீதி,
உலக நிறுவனங்களாகிய நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பெடுத்து நீங்கள் தான் எங்களுக்கு நீதி தர வேணும் என்று சொல்லி மிக விடாப்பிடியாக இன்றைக்கு தொடர்ந்து செய்கிறது என்று சொல்றது உண்மையில அது அந்த அந்த போராட்டத்துல ஈடுபடுகிற அந்த பெண்களோ ஆண்களோ அந்த அமைப்பினர்களுக்கோ மாத்திரமல்ல, இது எங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் ஒரு பெரு வலுவை சேர்க்கிறது. ஒரு அற ரீதியான ஒரு தர்ம ரீதியான ஒரு வலுவை, தைரியத்தை எங்களுக்கு சேர்த்து தருகிறத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனபடியினாலே இவர்களுடைய இந்த பெற்றோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள் இப்படியான இவர்களுடைய கூட்டு செயல்பாடு, இப்ப நாங்க எங்களோட உளவியலிலே கூடுதலாக ஒரு வகையான வைத்திய முறையே இருக்கின்றது. இந்த இழப்பு நடந்த ஆட்கள் எல்லாரையும் இணைச்சு நாங்கள் அவர்களை ஒரு குழுவாக இணைத்து, ஏன்னா பிள்ளைகளை இவர்களை இழந்தவர்கள், குடும்பத்துல பல அங்கத்தவர்களை இழந்தவர்கள் எல்லாருக்கும் இழப்பு என்றது எல்லாரையும் இணைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இழப்பு என்று சொல்லப்படுகின்ற விடயம்தான் மனித உளவியலை தாக்குகின்ற ஒரு பெரிய ஒரு காரணி. அந்த இழப்பு என்று சொல்றது மனதுக்குள்ளே வச்சு குமைஞ்சு கொண்டு, மனதுக்குள்ளே வச்சு சோகப்பட்டு கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டு, கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் அவர்களுடைய ஆயுள் மிக மிக குறை. ஆயுள் மாத்திரமல்ல, அவர்களுடைய ஆரோக்கியம் கூட கெட்டு போய்விடும் இல்லையோ. அவர்கள் தனியாக இருந்தாலும் போதோ, தனித்தனியாக இருந்து வேதனைப்படும் போதோ அவர்களுடைய ஆயுள்கள், அவர்களுடைய ஆரோக்கியங்கள் எல்லாமே கெட்டு போற விஷயங்களை நாங்க எங்களோட உளவிய வைத்திய முறையில நாங்க நிறைய அவதானிச்சு, அதனால அவர்களை ஒரு சங்கங்களாக, ஒரு சின்ன சின்ன குழுக்களாக, இப்ப வெளிநாடுகள்ல நாங்கள் சின்ன சின்ன குழுக்களாக இதுகளாக சேர்த்து விடுறோம். ஆனா ஊர்ல அவர்கள் தாங்களாகவே ஒரு திரண்டு இன்றைக்கு ஒரு வீதியில இறங்கி இவ்வளவு நீண்ட காலம் 8 வருஷம் இவ்வளவு போராட்டம் செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னா அது எங்களோட உளவியல் முறையில ஒரு குழு வைத்திய முறை, ஒரு குழு வைத்திய முறையாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள், தங்களுக்கு தாங்களே வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், தங்களுக்கு தாங்களே அந்த வைத்தியத்தை செய்து திடகாத்திரமானவர்களாக இருக்கின்றார்கள் இல்லையோ. உதாரணமாக ஒரு யுத்தம் நடந்த நாட்டிலே இராணுவங்களோ அரசாங்கங்களோ அவர்களுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா அங்க ஒரு தரம் உஷாரா வரவிடக்கூடாது, உஷாராக ரோட்டிலையோ அல்லது ஊர்வலங்களோ எதுவும் செய்ய விடாம அவர்களை இருட்டடிப்பு செய்து வச்சிருக்கணும். அது நாங்கள் நிறைய அதுக்குரிய உதாரணம் எங்கள்கிட்ட தாராளமாக இருக்கு. இந்த 2009 இருந்து 2025 இந்த காலகட்டத்துல முழுக்க இருட்டடிப்பு செய்து ஒரு இறந்த மாவீரர்களுக்கு ஒளி ஏற்றவோ அல்லது அது கொண்டாட்டம் செய்யவோ அதுக்கு கூடி நின்று ஏதாவது ஒரு வணக்கங்களை எதுக்குமே இடம் தரையில்லையா. முற்று முழுதாக எங்களை தனித்தனியாக வீடுகளுக்கே ஒதுக்கி இருட்டுக்குள்ள வச்சிருந்து எங்களை முழுதாக நலமடிக்க பார்த்தார்கள், அல்லது எங்களுடைய வீரியத்தை, எங்களுடைய சமூகத்தின் வீரியத்தை இல்லாம பண்ண பார்த்தார்கள் இல்லையோ. ஆனா அந்த வீரியங்கள் இதுகள் எல்லாம் கிட்டத்தட்ட எங்களோட மக்கள் ஒரு நீண்ட காலம் அதுக்குள்ள பெரிய அடக்குமுறையில, இராணுவம் அரச இவைகள் எல்லாத்தாலையும் பயங்கரமான அடக்குமுறையில இருந்து இந்த 2017-18 இந்த காலகட்டத்திலே அவர்கள் திரும்பவும் துளிர் விட்டு எழும்ப தொடங்கிட்டார்கள். துளிர் விட்டு எழும்பி இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது இன்றைக்கு உலக மட்டத்திலே அல்ல ஐக்கிய நாடுகள் சபை மட்டத்திலே கூட பேசப்படுகின்ற, அவர்களுடைய செயல்பாடுகளை கவனிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இன்றைக்கு செயல்பாடுகள் வந்திருக்கின்றது இல்லையா. இந்த இவர்கள் யுத்த நாடுகளிலே 2 வகையான முறையில் ஆக்கள் இல்லாமல் போகிறார்கள் இல்லையோ. ஒன்று நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த வெள்ள வேனுகள் இதுகள்ல சில நேரங்கள்ல ஆக்களை அப்புறப்படுத்துகிறார்கள் இல்லையா. ஆனா இது நேரடியாக சாட்சிகளோட கட்டாயப்படுத்தி அவர்கள் கூட்டி கொண்டு போனார்கள், திருப்பி தருகிறோம் என்று சொல்லி இல்லையா. அப்ப இந்த வாக்குறுதியில கொண்டு போன இவர்களை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் என்றுதான் இவர்களை தாங்களே அவர்கள் கூறுகிறார்கள் இல்லையா. சாதாரணமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்றது ஒரு வகை, இது வலிந்து காணாமல், அதாவது நாங்கள் திருப்பி கொண்டு தருகிறோம் என்று சொல்லி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட இந்த பிள்ளைகள், இந்த குழுவினர் தனியானது. அப்ப இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் என்ற விஷயம் உண்மையில இது ஒரு பெரிய ஒரு குற்றம், ஒரு அரசாங்கம் செய்கிற மிகப்பெரிய ஒரு கிரிமினல் விஷயம், ஒரு குற்றம் செயல்பாடுதான் இந்த விஷயம் இல்லையா. ஏன்னா இவர்கள் ஒரு தரம் அரசாங்கத்துக்கு ஆயுதம் தூக்கி ஏதோ புரட்சி செய்தோ இதோ ஒன்றும் ஈடுபட இல்லைன்னா
வந்து முள்ளு கம்பி வேலிக்குள்ள அடைக்கப்பட்டு தனித்தனி மனிதர்களாக தங்கடப்பாடுல இருந்தவர்களே, ஆயுதங்களோ எதுவுமே இல்லாமல் நாங்கள் உயிர் வாழணும், நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில போகணும்னு சொல்லி தாங்களே சரணடைந்து போய் நின்ற ஆட்கள் இல்லையா. அப்ப அவர்களை இவர்கள் பிடித்து கொண்டு போய் அவர்களை செய்த என்று சொல்லி சொன்னா, இது உலக சட்டத்தில், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சட்டத்திலே இது மன்னிக்கப்பட முடியாத ஒரு குற்றமாக இருக்கின்றபடியினால இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபை கூட அதற்குரிய தனியான வரவிலக்கணங்கள், தனியான சட்டங்கள், தனியான செயல்பாடுகளை வைத்திருக்கின்றார்கள். ஆனா ஒரு இப்ப உலக அரங்கில இப்ப எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்றது அவையிட்ட எதவிதமான அதிகாரமும் இல்லை. உடனடியாக ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்குரிய அதிகாரம் அவையிட்ட இல்லை. அவை ஒரு நடுநிலைமையாக இருந்து சில விஷயங்களை அணுகி அதுக்கு ஒரு தீர்வுகளை கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கலாமே ஒழிய அவர்களுக்கு முழு அதிகாரமும் இல்லை. ஆனா அந்த ஐக்கிய நாடுகள் சபையில இருக்கிற அங்கத்தவ நாடுகளுக்குத்தான் அதிகாரம் உண்டு. அது நாங்கள் இப்ப தொடர்ந்து பல காலமாக அதை நாங்க பார்த்து கொண்டே வருகிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இலங்கை அரசாங்கம் நட்பா இருந்தா அவர்களோட சேர்ந்து நிக்கிறதும், இலங்கை அரசாங்கம் வெறுப்பா இருந்தா அல்லது பிரச்சனையா இருந்தா அவைய விரட்டுறதுக்காக எதுவும் விசேஷமான செயல்பாடுகள், நிலைப்பாடுகளை எடுப்பதும். ஆனா எந்த ஒரு உலக நாடுகளோ எந்த ஒரு பெரிய அரசாங்கங்களோ தமிழர் என்று சொல்லப்படுகின்ற எங்கட இனத்தை பற்றி யாரும் கவனிக்கல. எங்களை இனத்தை பற்றி யாரும் முக்கியத்துவம் கொடுத்து கதைக்கப்பட இல்லை இல்லையோ. இவைகள் எல்லாத்தையும் விட இப்ப எங்கட தமிழ் பக்கத்திலே உள்ள பெரிய ஊர்ல இருக்கின்ற சில அரசியல்வாதிகளோ அல்லது அமைப்புகளோ இவைகள் கூட, எங்களுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டிய அமைப்புகள் கூட இந்த உலக அரசாங்கங்களோ அல்லது இந்த இலங்கை அரசாங்கத்தோடையோ சேர்ந்து எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய விஷயங்களை நீர்த்து போக, அதாவது அதை வலிமை இல்லாம போக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் ஆகவும் மன்னிக்கப்பட முடியாத பெரிய வேதனையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னா எங்களுடைய பக்கத்திலே நின்று கதைக்க வேண்டிய, பேச வேண்டிய பொறுப்புடைய இவர்களுமே எங்களுடைய சமூகத்தினுடைய நீதியான போராட்டம், நீதியான பிரச்சனைக்கு நீதி கேட்க முன்னுக்கு வராம எங்களையும் கால நீட்டி இதை போய்கொண்டிருந்தோம்னு சொன்னா ஆக்கள் ஒரு பகுதி இறந்து போவார்கள், ஒரு பகுதி தங்களுடைய மன வலிமையை, மன தைரியத்தை இதுகளை இழந்து போராட்டங்கள்ல இருந்து விட்டுட்டு போவ, இப்படியான ஒரு பெரிய ஒரு திட்டமிட்ட முறையில இந்த செயல்பாடுகளை இல்லாம பண்றதுக்காக முயற்சிக்கின்றார்கள். ஆனா இதுல எங்களுக்கு பெரிய திருப்தியா இருக்கிறது என்னன்னு சொன்னா, இது இவர்கள் திட்டமிட்டு செய்வார்கள் என்றதை இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லாருக்கும் மிக துலக்கமாக தெரிகிறது. இவர்கள் தங்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் திட்டம் தீட்டுகிறார்கள், எப்படியெல்லாம் தங்களுடைய செயல்பாடுகள் அல்லது நீதி கேட்கின்ற இந்த போராட்டங்களை வலுவிளக்க பண்றார்கள். இப்ப உதாரணமாக நல்ல உதாரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த OMP என்று சொல்லப்படுற இந்த அலுவலகம் ஒரு கட்டத்துல சொன்னது, நாங்கள் உங்களுக்கு டெத் சர்டிபிகேட், இறப்பு சர்டிபிகேட், இறப்பு சான்றிதழ் தருகின்றோம், அதுக்குரிய நட்டஈடு தாரும். அப்ப அப்படி கூட பேய் காட்டினவர்கள் இல்லையோ. அதாவது காசை காட்டினால் காசுக்காக எல்லாரும் ஏமாந்து போவார்கள் அல்லது இந்த போராட்டத்தை விட்டு இங்கால வருவார்கள் என்று சொல்லி. ஏன்னா இந்த போராட்டம் இருக்க மட்டும் ஐக்கிய நாடுகள் உலக அரங்கிலே இலங்கை அரசாங்கம் பெரிய திண்டாட்டம், பெரிய கஷ்டமான விஷயம் இல்லையோ. அதுக்காக இப்ப இதுகள் எல்லாம் கொண்டு வரைக்கே அந்த எங்கட காணாமலாக்கப்பட்ட பெரிய பெண்கள், ஆண்கள் இவர்கள் எல்லாரும் இவர்களுடைய நுட்பத்தை விளங்கி அவர்கள் வேலைக்கே தொடங்கிட்டார். ஆரம்பத்திலே அந்த OMP அலுவலகங்களுக்கு முன்னுக்கே போனு ஊர்வலங்கள் செய்தார்கள். எங்களுக்கும் கூட காசும் தேவையில்லை, எங்களுக்கும் கூட இறப்பு சான்றிதழ் இதுகள் தேவையில்லை, எங்களுக்கு எங்கட பிள்ளைகள் எங்கே என்று சொல்லப்படுகிறதுக்குரிய நீதி வேணும். அப்ப இந்த நீதி என்றதை வச்சுக்கொண்டு அவர்கள் மிக திறமாக, மிக அருமையாக தங்களுடைய போராட்டத்தை உலக அரங்கு எல்லாரும் பார்க்கக்கூடியதாக தெளிவாக காட்டினார்கள் இல்லையோ. அப்ப அந்த விடயம் உண்மையில நாங்க மறக்க முடியாத ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை அவர்கள் அந்த அமைப்பினர் காட்டினார்கள், செய்து நிரூபித்து காட்டினார்கள் இல்லையோ. அப்ப இந்த இடத்திலே தான் இந்த உளவியல் என்று சொல்லப்படுகின்ற எங்கட பக்கத்துல பார்க்கும்போது இது அவர்கள் அந்த ஊர்வலத்திலேயோ அந்த விஷயத்திலேயோ இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு அல்ல, அவர்களுடைய செயல்படுகின்ற விடயம் எல்லாம் இன்றைக்கு வரலாறாக பதிவாகி கொண்டிருக்கு.
அந்த வரலாறாக பதிவாகி கொண்டிருக்கிற விஷயம் வந்து இந்திய சந்ததிக்கு அல்ல, எதிர்காலத்துல வரக்கூடிய 3ஆம் 4ஆம் 5ஆம் பெரிய பெரிய சந்ததிகளுக்கு கூட ஒரு நல்ல ஒரு படிப்பனையாக இருக்க போகிறது. மற்றது இது எங்கட நாட்டு பிள்ளைகள் எங்கட எதிர்கால சந்ததிக்கு இது ஒரு படிப்பனையாக ஒரு நல்ல சாத்தியமான ஒரு விஷயமாக இருப்பது மாத்திரம் அல்ல, உலகத்திலே மற்ற நாடுகளிலே மற்ற யுத்தங்களால பாதிக்கப்பட்டு போய் இருக்கின்ற நாடுகளுக்கும் கூட இது வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றது. அவர்கள் கூட இந்த விஷயங்களை பற்றி கூடுதலாக இது ஒரு இந்த சிறுபான்மை இன மக்கள் என்று மற்ற இங்க உலகத்துல சொல்லுகிறார்கள். அவர்கள் பாருங்க எவ்வளவு பேரை இழந்து இருந்தாலும் அவர்கள் சோர்ந்து போகையில்லை, நொந்து போகையில்லை, திரும்பி எழுகிறார். திரும்பி, அதாவது பழைய காலத்துல பிற பாடல்கள் இருந்தது, விழ எழுவோம். அப்ப அந்த மாதிரியாக அந்த சமூகம் என்று சொல்றது வந்து திரும்பவும் எழும்பிக் கொண்டு வருகின்றது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு போராட்டம். ஏன்னா உலக நியதி, உலக புவியியல் அரசாங்கம், பூகோள அரசாங்கத்தை அரசியலை பொறுத்தவரையிலே வந்து நீண்ட காலம் ஒரு கொள்கையை வச்சு எந்த இனம் எவர்கள் போராடுவார்களோ அவர்களுக்கு தான் ஏதாவது ஒரு சப்போர்ட் செய்வார்கள், ஒரு ஆதரவாக நிற்பார்கள். குறுகிய காலத்தில் அது வந்து இலகி இல்லாம போச்சு என்று சொன்னா அது மறந்த விஷயமாக வந்துடும். அந்த இனமே அந்த பிரச்சனையே மறந்த விஷயமாக வந்துடும். ஆனபடியால இந்த இடத்திலே இவர்கள் வந்து தொடர்ந்து 8 வருஷமாக பல நாட்களாக இது செய்து கொண்டு வர்றதுக்கு ஒரு உளவியல் முறையிலே வந்து அது ஒரு மிகவும் காத்திரமான ஒரு விஷயம். அவர்கள் தங்களுக்கு மாத்திரம் இது தைரியம் படுத்தல, எங்கட சமூகத்தை, எங்கட எதிர்கால சந்ததிய, எங்கட உலகத்திலே உள்ள மற்ற நாடுகளுக்கும் உதாரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இதுல இருக்கு என்று சொல்லி என்னுடைய உளவியல் கருத்தை இதுல பதிவு செய்கின்றேன். இந்த வாரமும் நாங்கள் பார்த்திருந்த விளைய போராட்ட காலத்தினால் 2009 தங்கள் உறவுகளை கொண்டு சென்றவர்கள் திரும்பி தங்களுக்கு பகிரவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமல்ல, உண்மையிலே அவர்கள் எங்கே என்று தெரியாத அளவுக்கு இருக்கின்ற சூழ்நிலையை வைத்துக் கொண்டு மக்கள் உண்மையிலேயே போராட்டம் இத்தனை ஆண்டுகள் நடத்தியிருக்கின்றார்கள் என்பது ஒரு மிக வீரியம் மிக்க இந்த பெண்கள் என்பவர்கள் வந்து மிக வீரியம் மிக்கவர்களாகவே இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்றது தாயக பெண்களின் வீரியம் என்பது போர்க்களத்திலேயே நிரூபிக்கப்பட்ட ஒரு வீரியமாகவே அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்று இந்த பதிவில் நாங்கள் இவனம் பார்த்தாலும் வருகின்ற பதிவிலே இவர்களுக்கு தனித்தனிய ஏற்படுகின்ற ஒரு மனநிலை விடயம் பற்றி நாங்கள் அடுத்த பதிவிலே பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு இன்று எங்களோடு சிறப்பாக இணைந்திருந்து திருநாம் நிகழ்விலே உளவியல் நிபுணர் ஐயா கதிராமநாதன் ஐயா அவர்கள் எங்களோடு கலந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார். உளவியல் சம்பந்தமான விடயங்களை தெளிவுபடுத்தி அந்த வகையிலே இந்த மாரணி நிகழ்வோடு இணைந்திருந்தமைக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். ஐயா, நீங்கள் இணைந்திருந்தமைக்கு நன்றி. நன்றி. நல்லது. இன்று இந்த நிகழ்ச்சிக்கான டென்மார்க் கலையகத்தின் முழுமையான ஒழுங்கை செய்து வருகின்றவர் ஐயா சர்க்குணம் அவர்கள், உதவி ஒளிப்பதிவு இருக்கின்றவர் செல்விஷ் மங்கலா கதிராமநாதன் அவர்கள். இருவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, கலந்து சிறப்பித்த ஐயா கதிராமநாதனுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவ நிகழ்வு நினைவதற்கு நாங்கள் இன்றைய நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் பதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் மீண்டும் மருத்துவர் நாமும் நிகழ்வில் இணைந்து கொள்ளும் வரை உங்களுக்கு விடைபெறும். நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் பதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு, பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முக மலர்களில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. பதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹை. தொலை தொடர்புகளுக்கு 004962413099 103.
கை தொலைபேசி 00191622051624. முதியோர் பராமரிப்புக்கு டாக்கஸ் பிளிகர் ஃபோர்ஸ்டாஸ். இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.